கர்த்தர் அதை செஞ்சு காட்டுறாரு. இதை முதலே என்ன பண்ணிருக்காரு, செஞ்சு காட்டியிருக்காரு மோசேக்கு. இத ஒரு அடையாளமா கொண்டு போய் யார்கிட்ட காட்டுகிறாரு, பார்வோன்ட்ட காட்டு. குஷ்டம் உள்ள கையை என்ன பண்ணு, பார்வோனுக்கு காட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, கையை உள்ள போட்டு சுத்தமான கையை திருப்பி என்ன பண்ணு எடுத்து அவனுக்கு காட்டு. நான் தேவனா இருக்கிறேன், நான் செய்ய வல்லவனா இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டு அப்படிங்கிறார். இந்த விஷயத்துல இதுக்கு எத்தனை நிமிஷத்துல நடக்குது? ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இது ரெண்டுமே நடக்குது. கையை உள்ள போட்டு எடுக்கும் பொழுது குஷ்ரோகமும், கையை திருப்பி உள்ள போட்டு எடுக்கும் பொழுது குஷ்ரோகம் இல்லாமலும் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட சொல்றாரு. யாருக்கு? பார்வோனுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டி. எதற்காக? என் ஜனம் என்னை தொழுது கொள்ள நீ அனுப்பு. ஆனா இன்னொன்னு சொல்றாரு, நீ அவன் முதல்ல யாருன்னு கேட்டான். யாரு? தேவனா யாருன்னு கேட்டான். அவன் இருதயத்தை நான் அதை கடினப்படுத்தி I will be glorified through them அப்படிங்கிற, நான் அவர்கள் மூலமாய் மகிமைப்படுத்து, அவனை அழிச்சு மகிமைப்படுத்த. அவனுடைய இருதயம் யார் கையில தான் இருக்குது? கர்த்தர் கையில இருக்குது அப்படிங்கிறத. God of all flesh, எல்லா மாம்சத்தின் மீதும் தேவனாய் இருக்கிறார். அதே தேவன் தான் என்ன பண்றாரு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்க போகும் பொழுது எல்லோருக்கிட்டையும் தயவை பெற செய்கிறார். அதே தேவன் தான் கரெக்டா இங்க ஜோம் பண்ண உடனே அங்க டிரைவர் வண்டிய எடுக்க வைக்கிறார். எல்லா காலங்களிலுமே கர்த்தர் வசனத்தை சாட்சியோட கனெக்ட் பண்ணிடுறாரு. இல்ல, இருதயத்தின் வெறும் விசுவாசியினுடைய இருதயத்தின் தேவனாய் மாத்திரம் இல்ல, இல்லையா? ராஜாக்களினுடைய இருதயம் யார் கையில இருக்குது? தேவனுடைய கையில இருக்குது. அதனாலதான் 2 தீமோத்தேயு நம்ம படிக்கும் பொழுது நம்ம 23ஆம் தேதி காலையில டங் செஷன்ல இதை படிச்சோம். உங்களுடைய ராஜாக்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் செய்யுங்கள். எதற்காக? தேசத்திலே அமைதியாய் ஆட்சி நடக்கும்படியாய் உங்கள் ராஜாக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்போ இவர் 2 பேதுரு 2:16 2 பேர்ல 2:16 படிங்க.